கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதாக கூறி அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், சினிமா பைனான்சியர் போத்ரா யார்? அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. கந்துவட்டி வழக்கில் சினிமா பைனான்சியர் போத்ராவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்று கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் அவருடைய 2 மகன்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதான 3 பேரையும் இதே பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அவர்களை வைத்திருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சினிமா தயாரிப்பாளரான சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போத்ரா மற்றும் அவருடைய 2 மகன்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக மற்றொரு புகாரான ஹோட்டல் அதிபர் செந்தில் கணபதி கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் 3 பேரையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 3 பேரையும் கைது செய்யப்பட்டவர்களை தொடர்ந்து இன்று காலையிலிருந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் கைதான 3 பேரையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஓட்டல் அதிபரான செந்தில் கணபதியிடம் 1.40 கோடி பணம் வட்டிக்கு அவர்கள் விட்டிருக்கிறார்கள். கந்து வட்டி கேட்டு அவரை தொடர்ந்து மிரட்டியிருக்கிறார்கள். அதே போல சொத்து பத்திரங்களையும் பறித்து கொண்டு தொலைபேசி வாயிலாக ஓட்டல் அதிபரை அவர்கள் மிரட்டியிருப்பது புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 பிரிவுகளின் அடிப்படையில் சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவருடைய மகன்களான ககன் போத்ரா, சந்தீப் போத்ரா இவங்க 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தயாரிப்பாளர் சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 புகார்களிலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல சினிமா பைனான்சியர் போத்ரா மீது இதே போல பல்வேறு கந்துவட்டி புகார்கள் இருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த புகார்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், சினிமா பைனான்சியர் போத்ரா மீது பலரும் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ரஜினி கூட போத்ரா தன்னை மிரட்டுவதாக புகார் தெரிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் அவர் மீது புகார் தெரிவித்திருக்கிறார்கள் சற்று நினைவு கூற முடியுமா? சினிமா பைனான்சியர் போத்ரா என்பவர் குறிப்பாக சினிமா தயாரிப்பாளர்களை மிரட்டி பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்து வந்திருக்கிறார். இவர் மீது கந்துவட்டி தொடர்பான பல்வேறு புகார்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் இவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் குறிப்பாக சட்ட ரீதியான சில வழக்குகளை தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி பணத்தை கேட்டு மிரட்டக்கூடிய வகையில் பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக திரைப்பட இயக்குனர் கஸ்தூரி ராஜா, அதே போல நடிகர் ரஜினிகாந்தை மிரட்டியது தொடர்பான புகாரும் இருக்கிறது. அதே போல கடந்த 2006ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது அருளரசு முன்னாள் எம்பியான அவரது மகன் அருள் அன்பரசு கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சோளிங்கர் போலீசார் அவரை கைது செய்திருந்தார்கள். அதே போல மணி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 2006ஆம் ஆண்டு அவரை கைது செய்தார்கள். அந்த வழக்கும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து கந்துவட்டி தொடர்பான மிரட்டல் விடுத்தக்கூடிய வகையில் இவர் செயல்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் போலீசார் திரட்டி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இன்று காலை போத்ராவை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய மகன்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் எழும்பூர் நீதிமன்றத்தில் 3 பேரையும் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.